கருவை காண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் பேரு ஆசையே இல்ல நான் கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீ குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீ ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீ நாள்தோறும் உம்மை துதிப்பே நம்பிக்கையோடு துதிப்பே நாள்தோறும் உம்மை துதிப்பே நம்பிக்கையோடு. ரஷ்மிகா பிரைஸ்லாட்மா மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அந்த 18வது பிறந்த நாளை காண செய்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உன்னை வந்து மேலும் ஆசீர்வதிக்கணும். உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். இந்த வாலிப பிரயாயத்தில் நீ ஆண்டவரை வந்து உறுதியாக பிடித்து கொண்டிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது இந்த சண்டே ஸ்கூலில் நீ தான் வந்து சீனியர் ஸ்டூடெண்ட்டு. கர்த்தர் வந்து உன்னை வந்து இந்த இடத்துல வச்சு அநேக காரியங்களை உருவாக்கி இருக்கிறாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எங்கே போனாலும் அந்த காரியங்கள் வந்து உன்னை வந்து பலப்படுத்தும், உன்னை வழிநடத்தும், உன்னை வந்து பாதுகாத்துக்கொள்ளும், உன்னை வந்து அநேகருக்கு எடுத்து பயன்படுத்தும் அப்படின்னு நான் வந்து விசுவாசிக்கிறேன். ஆண்டி ஒன்னேன்னு சொல்கிறேன், பிரசங்கி 12:1 வந்து வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை அப்படிங்கிற அந்த வசனத்தின்படி கர்த்தர் வந்து உன்னை வந்து செல்லுமிடமெல்லாம் உன்னை வந்து அவரை நீ நினைத்துக்கொள். அவர் உன்னோடு கூட தான் இருப்பார். எப்படி யோசேப்பு போன இடமெல்லாம் ஏசப்பா வந்து அவனோடு கூட இருந்தாங்களோ அதே போல் உன்னோட கூட ஏசப்பா இருப்பாங்க. யோசேப்பு 2 காரியத்தை வந்து தேவனுக்கு பிரியமாக செஞ்சான். அவன் பாவத்துக்கு விலகி ஓடுகிறவனாக இருந்தான். இன்னொன்று வந்து எல்லா சூழ்நிலையிலும் அவன் கர்த்தரை டிபெண்ட் பண்ணியிருந்தான். அதனால தான் தேவன் வந்து அவனோடு கூட இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. நீயும் அப்படியே வந்து என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் நீ யோசேப்பை போல நீ வந்து ஏசப்பா வந்து மைண்ட் நினச்சிக்க. ஒரு பீரியட் நம்ம லைஃப்பில் வரும்போது எல்லாரும் நம்மளை விட்டு செப்பரேட் ஆயிடுவாங்க. ஆனால் ஏசப்பா மட்டும்தான் நம்ம கூடவே இருப்பாங்க. அதனால் எதை நினச்சி நீ கலங்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் ஏசப்பா என் கூட தான் இருக்கிறாங்க அப்படின்னு நீ நினச்சிட்டு நீ எல்லா சூழ்நிலையும் நீ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோ. கர்த்தர் உன்னை நடத்துவாங்க. எங்கேயும் பயப்படக்கூடாது. எல்லா இடத்துலையும் ஸ்போர்ட்டிவாக இருக்கணும். விசேஷமாக இந்த ஹையர் ஸ்டடீஸ்க்காக நாங்கள் வந்து உன்னை ப்ளஸ் பண்ணுறோம். காட்ஸ் வில் உனக்கு எங்கே வந்து நீ இருந்து படிக்கணும்னு ஏசப்பா வந்து ஏற்கனவே தீர்மானித்து வச்சுருக்குறாங்களோ அந்த இடத்துல உன்னை வைக்கும் போது அதை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கணும். நம்ம நினச்சது நடக்கலையே அப்படிலாம் நீ நினைக்கவே கூடாது. ஆண்டவர் எது உனக்கு ஃபஸ்ட்டாக வருதோ அது ஏசப்பா உனக்கு கொடுப்பாங்க. அதை நீ வந்து பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு நீ அதில் வந்து நீ நடக்கும்போது ஆண்டவன் கூடவே இருப்பாங்க. கர்த்தர் கண்டிப்பாக உன்னை அநேக வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக வைத்து நடத்துவாங்க. இந்த 18வது வயதில் எப்படி யோசேப்பு 18வது வயதில் அவன் கர்த்தரோடு நடக்கிறது நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த வாலிப பிராயத்தில் தானியேல் யோசேப்புலாம் அந்த 18வது வயதில் தான் அவங்க வந்து தேவனோடு அதிகமாக நெருங்கினாங்க. அதே போல் நீயும் இன்னும் வந்து தேவனோடு நெருங்கணும். எல்லா சூழ்நிலையும் ஏசப்பாவும் கூட இருக்கிறத நீ வந்து மறந்துடக்கூடாதுமா. ஒன் செகண்ட் நான் ஆண்டி விஷ் பண்ணுறேன். மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. காட் பிளஸ் யூ டியர் சைல்ட். ஹாய் ராஷ்மிகா, ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்த நாள் இனிய நாள், கர்த்தர் உண்டு பண்ணின நாள், அதுவும் பிறந்த நாள். இந்நாளில் களிகூர்ந்து மகிழ கடவோம். ரஷ்மிகா, கர்த்தர் கடந்த 17 வருடங்கள் முழுவதும் உன்னை கணின்மணி போல பாதுகாத்தார். கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. இப்பொழுதும் இந்த புதிய வருடத்தையும் காண செய்தார். இனியும் அநேக பிறந்த நாட்களை காண செய்ய போகிற கர்த்தருக்கு நான் கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். ரஷ்மிகா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். நீ எப்பொழுதும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். ரஷ்மிகா, உன்னை பற்றி சொல்லும்போது நீ வந்து அவனோட டீனேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சர்ச்சுக்கு வந்த சண்டேஸ் கிளாஸுக்கு நீ ரொம்ப ஒரு பயந்த ஒரு சுபாவத்தோடு இருப்ப. பின்னாடி நிற்ப, அப்படி அமைதியாக இருப்ப. அப்புறம் நாட்கள் போகும்போது நீ வந்து
வந்து உன்னோட ஒர்ஷிப் அந்த செக்ஷன் எடுக்கும்போது நீ வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக ஒர்ஷிப் பண்ணுவ. நல்லா ஆண்டோட ப்ரெசன்ஸ் அப்படி ஃபீல் பண்ணுற மாதிரி, கண்ணில் கண்ணீர் வர மாதிரி நீ வந்து அந்த மாதிரி ஒர்ஷிப் லீட் பண்ணுவ. அதே போல் உன்னோட சாட்சி, நீ வந்து சாட்சி சொல்லும்போதும் அப்படி தான் அவ்வளோ தைரியமாக ஆண்டவர் செஞ்ச மகிமையெல்லாம் நீ சாட்சியாக சொல்லுவேன். லாஸ்ட் இயர் கூட நம்ம விபிஎஸ் தோஹா சர்ச்சில் வச்சு விபிஎஸ் நடக்கும்போது கூட அவ்வளோ க்ரௌட் மத்தியில் நீ வந்து அவ்வளோ தைரியமாக சாட்சி சொன்ன. இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு அந்த ஒரு தைரியத்தையும் ஒரு ஞானத்தையும் ஆண்டவர் வந்து உனக்கு அதிகமாக கொடுத்துருக்குறாரு. அதை நீ வந்து அதிகமாக பயன்படுத்தணும். நீ போகிற இடத்துலையும் கூட நல்ல ஒரு ஒர்ஷிப் லீடராக வரணும். இப்போ நீ வந்து உன்னோட ஸ்கூல் கரியரை முடிச்சாச்சு, நீ அடுத்த ஒரு கேட்டகரிக்கு போகிற. உன்னோட காலேஜ் ஸ்டடீஸ் நிறைய சேலஞ்சஸ் வரும், அதெல்லாம் நீ அதை ஃபேஸ் பண்ணணும். உனக்கு நிறைய டெம்டேஷன் வரும், இதெல்லாத்தையும் நீ ஓவர் கம் பண்ணி வரணும்னா நீ எப்பொழுதும் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கிருபையை சார்ந்து இருக்கணும். சரியா? எப்பொழுதும் எப்பவும் என்ன சூழ்நிலையும் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு, அப்புறம் அவரும் கூடவே இருப்பார், எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். கர்த்தரை அதிகமாக ஆசீர்வதிப்பார். நீ ஒரு பிளெஸ்ஸிங் சேனலாக இருக்கணும். நீ போகிற இடத்துலலாம் எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். அப்புறம் கர்த்தர் மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று ஆண்டி வந்து உன்னை மனதார ஆசீர்வதித்து உன்னை வாழ்த்துகிறேன். God bless you. Many more happy returns of the day. Thank you. ரஷ்மிகா, ஹாப்பி பர்த்டே டு யூ. God bless you. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருளச் செய்வார் என்ற சங்கீதத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான அன்பும் கிருபையும் சமாதானமும் என்றும் எப்பொழுதும் இந்த பிறந்த நாளில் உன்னோடு கூட இருப்பதாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். Happy birthday to you, Rashmika. Many more happy returns of the day. Jesus loves you. Praise Lord. ராஷ்மிகான்னு சொல்லுவாங்க, ரேஷ்ன்னு சொல்லுவாங்களா? ஆமாம், அந்த ராஸ்ன்றது தான் ரொம்ப எனக்கு பிடிச்சமானது. ஸோ ராஸ், wish you happy birthday. May God bless you. May your dream come fulfilled to your life. நீ போகிற பாதையில் என்னென்ன நீ தீர்மானம் வச்சுருக்கியோ அது எல்லாமே கர்த்தர் நிறைவேற்றணும். ஆண்டோட பெரிய கிருபம் கூட இருக்குது. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு நீ வந்து மூத்த பொண்ணு தான். இந்த எப்போவுமே நான் வந்து எங்கள் வீட்டு செல்ல பிள்ளை நான் நினைப்பேன். ஏன்னா ஆரோனு அபிகேலோட நீ தான் வந்து எப்போவுமே ஏதாவது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது பேசுறதுலையும் உனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ரொம்ப தெரியும். அதனால உனக்கும் தெரியும் எனக்கு உனக்கு என்ன பிடிக்கும்ட்டு. ஸோ அங்கிள் ராஸ், ஹாப்பி பர்த்டே விஷஸ் டு யூ. ரைட், பேசணுன்னா ரொம்ப பேசலாம்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஆல்வேஸ் யூ ஆர் வித் அஸ், ஸோ தேர் இஸ் நோ ப்ராப்ளம். ராஸை வந்து முதல்ல எப்போ நம்ம பார்த்தது, ஆரோனை வந்து கீபோர்டுக்கு கொண்டு வந்து விட வரும்போது கிளப் ஹவுஸில் இருக்கும்போது வருவேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பா, அப்புறம் ஃபேமிலியில் இன்ட்ரடியூஸ் ஆனீங்க த்ரூ இந்த சர்ச் மூலியமா. உண்மையிலேயே ரியலி ஒரு காட் பிளஸ்ட் ஃபேமிலி. அதோட கிடைச்ச அப்பா அம்மா வந்து உண்மையிலேயே ஒரு குட் பேரண்ட்ஸ். அது வந்து இது பண்ணிக்கா. அதுபோக கீப் இட் அப், யூ ஹாவ் ஏ குட் கேரக்டர்ஸ், குட் தாட்ஸ், எல்லாமே நல்லா இருக்குது. அதையும் வந்து இது பண்ணிக்கா. அப்புறம் என்ன, முடித்து ஒரு ஃபைனல் ஸ்கூல் லைஃப்பை முடித்து கோயிங் டு த ஹையர் ஸ்டடீஸ். ஐ ஹோப் காட் இஸ் ஆல்ரெடி டிசைடட் நீ என்னவாக போகணும் அப்படிங்கிறத வந்து இருக்குது. ஏன்னா மனிதர்கள் நமக்கு வந்து பலவிதமான சிந்தனைகள் வரலாம், பட் தேவனுடைய தீர்மானம்னு ஒன்று இருக்குது. அந்த தீர்மானத்திற்கு மாற எதுவுமே நடக்கிறது இல்லை. ஸோ கண்டிப்பாக ஆண்டவர் வந்து உனக்குன்னு ஒரு உன்னை என்னவா இந்த உலகத்தில் பார்க்கணுன்னு நினைக்கிறாரோ அதன்படி எல்லா காரியங்களையும் பண்ணி கொடுப்பார் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். ஒரே ஒரு சின்ன ஒரு காரியத்தை மட்டும்தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய அந்த படிப்பு, பொருளாதாரம், இந்த ஸ்டேட்டஸ், இது எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலைஸான ஒரு விஷயம் தான் நான் பார்க்குறேன். இது வந்து வேணும், வேண்டாம்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் இதை விட ரொம்ப மேன்மையான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா we have to be with the God always. அதுதான் வந்து ரொம்ப இது. ஸோ கடவுளோடு நம்ம இருந்தோம், ஆண்டவர் நம்மோட இருக்கிறார் அப்படின்னா நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வோம். ஸோ அதனால் போகக்கூடிய இடம் புதிய இடமா இருக்கலாம், புது நண்பர்கள், புது விதமான என்வாயர்மெண்ட் இருக்கலாம். அது எல்லாத்துலேயும்
நீ முன்னாடி வரணும் அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக தேவனுடைய பலமும் அந்த ஒரு கிருபையும் இருக்கணும். கண்டிப்பாக அது இருக்கும்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். உன்னை வந்து நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களையும் நம்ம நினைவு கூறுகிறோம். மேபி அடிக்கடி நம்ம மீட் பண்ணுவோம், நம்ம வேறு எங்கேயும் போகிறது இல்லை. பட் இருந்தாலும் நீ புது விதமான காலேஜுக்கு போகிறதுனால இந்த பர்த்டே உனக்கு ஸ்பெஷலாக இருக்குன்னு நினைக்கிறோம். we will see you there, right? நம்ம கேக் வெட்டு பண்ணும்போது நல்ல ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக இது பண்ணுவோம். பட் எஸ், we are waiting for your treat. Thank you. God bless you. Bye. ராஷ்மி, ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேவன் கடந்த நாட்கள் எல்லாம் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து வழிநடத்தின தேவன் இந்த வருஷத்திலும் இந்த வசனத்தின்படி தேவன் அதன் காலத்தில் எல்லாத்தையும் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார் என்ற வசனத்தின்படி இந்த வருஷத்திலும் தேவன் உனக்கு அந்த காலத்தில் என்ன செய்யணுமோ அதை கட்டாயம் செய்து முடிப்பார். எல்லாவற்றிலும் நீ ஆசீர்வாதமாக இருப்பார். தேவன் மென்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. பட் நீ என்னை பார்த்தோன்னா அம்மா அந்த ஆண்டி தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அதுக்கப்புறம் தான் நம்ம 2 பேரும் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு மாதிரி க்ளோஸ் ரிலேஷன், தோஸ்துன்னு சொல்கிறது சடனாக ஒரு அட்டாச்மெண்ட் வந்த மாதிரி தான் இருந்துச்சு அவன்கிட்ட. அண்ட் இன்னொன்று இங்கேருந்து படிப்புக்காக இந்தியா போகிற கண்டிப்பாக ஒரு சின்ன வேக்கண்ட் இருக்கும். சண்டே கிளாஸில் நீ போயாச்சுனாலே ஒரு சின்ன வேக்கண்ட் இருக்கும். ஏன்னா எல்லார்ட்டையும் நீ அவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணுற, சின்ன குழந்தைங்களாகட்டும். ஏன்னா சின்ன குழந்தைங்க கூட ராஷ்மி அக்கா அப்படின்னு ஒரு இதில் தான் இருப்பாங்க. ஸோ எல்லார்ட்டையும் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒரு சேஃப் சரௌண்டிங்லேருந்து நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். நீ எல்லாத்தையும் நல்லா பண்ணுவேன். ஏன்னா ஹெவன்லி பிளெஸ்ஸிங் இருக்கட்டு அண்ட் நம்ம வேர்ல்ட்லி பிளெஸ்ஸிங் எல்லாத்துலேயும் கர்த்தர் அவ்வளோ நேர்த்தியாக நடத்திட்டு வராங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துருக்கேன். அண்ட் நிறைய விஷயத்தில் நீ க்ரோத் ஆகிருக்க. ஸோ எப்படியுமே ஸ்ட்ராங்காக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட். நம்ம 2 பேருக்கும் ஒரு டீல் இருக்குது. அதை நான் போகிறதுக்கு முன்னாடி முடிப்பேனான்னு தெரியல, முடிக்க ட்ரை பண்ணுறேன். நான் முடிச்சாச்சுன்னா நீயும் முடிக்க பாரு. Happy birthday, Rashmika. Have a blessed year ahead. Happy birthday, Ras. So we wish you a happy birthday. இந்த இயர் உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். வழி திஸ் இயர் உனக்கு நல்ல காலேஜ் செட் ஆகும். ஸோ யூ கோனா ஹேவ் அ பிளாஸ்ட். அண்ட் உன்னை பற்றி இன்னும் நல்ல விஷயம் சொல்கிறது, ரொம்ப நல்ல பிள்ளை நீ. அப்புறம் இந்த சர்ச் வந்து எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அனுப்பி தான். ஸோ வி விஷ் யூ ஆல் சக்ஸஸ். Happy birthday, Rashmi. Wish you happy birthday. Many more happy returns of the day. Many more happy returns of the day. On your special day, may all your desire and dreams come true in the memorable birthday. God bless you. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். Many more happy returns of the day. God bless you, dear. Many more happy returns of the day. ஹாய் பாப்பா ராஷ்மிகா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவனவர் இன்றைய தினத்திலே நீ இருக்கும் இடத்திலும் படிக்கும் ஸ்தலத்திலும் உன்னை வேறு பிரித்து இந்த நாளிலே இந்த அல்குர் சபைக்கு உன்னை அழைத்து வந்து சண்டே கிளாஸ் ஐக்கியத்திலும் உன்னை அழைத்து வந்து இந்த நாளிலே உபாகமம் 26:9 சொல்லப்பட்ட பிரகாரம் நான் உன்னை உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறக்கச் செய்வேன் என்ற வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளிலே தேவன் உன்னை டைமண்ட் செதுக்குவது போல உன்னை செதுக்கி உருவாக்கி இந்த நாளிலே தேவன் உன்னை வழிநடத்தி வருகிறார். இந்த நாளில் உன் அன்பும் பாசத்திற்குரிய அண்ணன் இன்று உன்னுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி வாழ்த்துகிறேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிக்கிறேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். எண்ணியலாமையில் நீ செயல்படுவீர், உன் கரம் என்னை விலகாதிருக்கும். எண்ணியலாமையில் நீ செயல்படுவீர், உன் கரம் என்னை விலகாதிருக்கும். Happy birthday, Rashmika. God bless you. Happy birthday. Dear Rashmika, God bless you.
உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை பரிசுத்த ஆவினாலே காத்துக்கொள்ளும் சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற தாழ்ந்துகளையும் கிருபைகளையும் கர்த்தரை நாமத்திற்கென்று நீ பயன்படுத்தணும்னு சொல்லி நாங்க ஆசைப்படுறோம். அதை செய்வேன்னு சொல்லிட்டு கர்த்தருக்கலாம் நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த சபையில கர்த்தர் சண்டே கிளாஸ்லயும் சபையிலேயே கர்த்தர் நல்ல ஒரு வர்ஷிப் லீடரா உன்னை வந்து எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க. உன்கிட்ட கர்த்தர் கொடுத்திருக்க அந்த நற்பொருளை நீ எல்லா இடத்துலயும் வந்து அவருடைய நாமத்திற்காக பறைசாற்றணும்னு சொல்லி நாங்க ஆசைப்படுறோம். God bless you once again. Hi Rashmi, wish you many more happy returns of the day. May God bless you. Rashmi, happy birthday. Wishing you a happy birthday. சரியா 17 இயர்ஸை முடிச்சிட்டேன் இல்லை 17 இயர்ஸை முடிச்சு 18க்குள்ள நுழைஞ்சாச்சு. இப்போடா முடியுன்ட்டு இருந்திருப்பல 17 வருஷம் இப்போடா இந்த சின்ன பிள்ளைங்க கேங்லேருந்து மாற்றுவாங்கன்ட்டு இருந்தேன். அதே மாதிரி ஓகே 18 இயர்ஸ் ஆயிடுச்சு. நீ அவ்வளோதான். நீ விஷிங் எல்லாமே பிளெஸிங்ஸ் எல்லாமே சரியா கண்டிப்பாக உனக்கு கிடைக்கணும். கண்டிப்பாக உன்னை மிஸ் பண்ணுவோம். நீயும் இந்தியா போகிற பிளான் தான். சரி ஹையர் ஸ்டடீஸுக்கு இங்கே இருப்பேன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பட் என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னோட ட்ரீமே இந்தியா தான் போகணுன்ட்ருக்கு. ஆனால் உங்கள் அம்மா புலம்புவாங்க. அப்பாவும் புலம்புவார். நானும் சொல்லுவேன் உங்கள் அம்மாட்ட சரி விடுங்க அவளோட இன்ட்ரெஸ்ட்டு அவளுக்கு என்ன அவளோட இன்ட்ரெஸ்ட் நம்ம அதுக்கு எதமாக போயாகணும்னு சொல்லுவேன் நான். சரி அதனால் வந்து பாரு எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன். கெரியரை நோக்கி போ சரியா. கெரியருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் லைஃப்பில் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் சரியா. என்ஜாய் பண்ணு சரியா. கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். டக்குனு ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நம்ம எல்லாருமே டக்குனு க்ளோஸ் ஆனோம் இல்லை. நான் வந்து 15-16 மந்த் ஆச்சு. இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்சம் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் டக்குனு க்ளோஸ் ஆனோம். நீ உங்கள் அம்மா உங்கள் அப்பாலாம் எதிர்பார்க்காது ஒரு ஃபேமிலின்ற ஃபீல் கிடச்சதே உங்கள் ஃபேமிலி கிட்ட இருந்து தான் சரியா. கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக ஒன்றும் ரொம்ப மிஸ் பண்ண போகிறது வந்து உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பா தான். உங்கள் அம்மாவுக்கு தான் வருவாங்க. இருந்தாலும் உங்கள் அப்பா கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாப்பில். ராசுன்னு இருப்பாப்பில் இல்லை. அதே நானே இன்றைக்கி லைவாக பார்த்தேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாப்பில். அதே மாதிரி நானும் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம் சரியா. கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் மறந்துடாத சரியா. எங்கே இருந்தாலும் மறந்துடாத கண்டிப்பாக. ஆஸ் அ பிரதர் எப்பவும் கூடிய இருப்பேன் நான் கூடிய இருப்பேன். பென்ஸ் அண்ணானுவேன் சரியா. ஓகே டேக் கேர் சரியா. ஆல் தி பெஸ்ட் சரியா. இந்த வீடியோ உனக்கு எப்போ வரும்னு தெரில. அநேகமாக வரும் பர்த்டேக்கு அப்புறம் தான் வரும். வருஷம் இந்த மாதிரி வீடியோ பண்ணிலாம் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். உங்கள் அம்மா பேசிட்டு இருந்தெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரிஞ்சிச்சு. வருஷம் உனக்கும் லைட்டாக தெரியும் இந்த மாதிரிலாம் நாங்கள் எல்லாம் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோன்றது உனக்கு இன்டெரக்ட் தெரியும். ஆனால் தெரியாத மாதிரி நினைக்கிறேன் சரியா. சர்ப்ரைஸ்ன்ற மாதிரி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே டேக் கேர் ஆல் தி பெஸ்ட் சரியா. கண்டிப்பாக பிளெஸிங்ஸ் எங்களோட பிளெஸிங்ஸு விஷ் பண்ணுறோம் சரியா. ஓகே ஆல் தி பெஸ்ட் பை. Happy birthday Rashmika. May God bless you. We're going to miss you so much as you go back to India for your higher studies, and hope you visit us often, and God will bless you in everything that you do, and all the best for your future, and once again happy birthday. Happy birthday Rashmika. May God bless you. So as you go to India, we're gonna miss you so much Akka. So keep in touch with us and better don't forget us, and once again happy birthday Rashmika Akka. Hi Rashmika, happy birthday Ka. May the Lord bless you and may the Lord keep you wherever you go. Let the Lord always be with you and guide you. As the Bible says, let the Lord always bless you and keep you, and let His face always shine upon you. And happy 18, and thank you for always making me smile and making me laugh and making me to always bond with you together, and thanking you for that. Once again happy birthday. Happy birthday Rashmika. May the Lord give you all the desires of your life. May you see more birthdays like this. This is your special day. Enjoy it. Many more happy returns of the day. Jesus loves you. Rashmika, I wish you a very happy birthday. The Lord will keep you and the Lord will bless you. He'll be gracious to you and He will turn His face to you. Numbers 6:24-25. Hi Rashmika. Happy birthday. May God bless you. Happy returns of the day, Ka. I have loved you from a very young age because of your beauty and your relationship with God. The blossom of this flower is exactly like your face. Good luck in your studies, and I just have one thing to say. Tell you. Everything is possible with God. Nothing is impossible with God. Luke 1:37. Bye. Jesus loves you. Sarange. Wish you happy birthday. May God bless you. Hi Rashmika, many more happy birthday. God bless you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, Rashmi Akka. Happy birthday to you. May God bless you, dear. May
happy returns of the day. இன்னைக்கு God உங்களுக்கு கொடுத்துக்க words வந்து surely I am with you always. To the very end. To the very end. Happy birthday Rashmika. May God bless you God and you are a blessed princess because you have a good, very good parents. May God bless you always and always be happy. Happy birthday Rashmika. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். Happy birthday. Birthday. Love you. You. I love you. You. I wish for you on your special birthday. Whatever you ask, may you receive. Whatever you seek, may you find. Whatever you wish, may it be fulfilled on your special birthday. Happy birthday, Rashmika. Happy birthday, Rashmi. Hi, Rashmi. Happy birthday to you. எங்களோட ஃபேமிலி விஷ் பண்ணிக்கிறேன். நீ இங்கேருந்து ஃபாரின் போகும்போது எங்களோட நினைவுகள்லாம் தூக்கிட்டு போகும்போது மறுபடியும் இப்போ வரும்போது பாண்டிங்கோடு இருப்பேன் நான் நினைக்கிறோம். உன்னுடைய ஓல்டு மெமரிஸ்லாம் பார்க்கும்போது அப்பப்போ நினச்சி பார்ப்போம். திடீர்னு கூப்பிட்டாலும் ராஷ்மி தான் நினச்சி பார்ப்பேன். நீயும் வித் ஃபேமிலியில் ஒன்று தான். நான் எப்பவுமே உன்னைய செப்பரேட்டாக பிரித்து பார்த்ததில்லை. இப்போ மறுபடியும் அடுத்த வருஷம் தான் ஜாயின் பண்ண போகிறோன்னு நான் இன்னும் பாண்டிங்கில் இருப்போம். நீ முடிச்சு போகும்போது அது ஒரு நினைவுகளாக இருந்துச்சு. பழைய நினைவுகள்லாம் நினச்சி பார்க்கும்போது ஓல்டு மெமரிஸ் எனக்கு ரொம்ப ஃபுல்லாக இருக்கும். எனிவே ஹாப்பி பர்த்டே டு யூ. லைஃப் லாங் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கணும், சிரிப்போடு இருக்கணும். இப்பயும் இல்லை எப்பயுமே குட்டி ரசி தான். ஓகேவா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். Happy birthday Rashmi. Happy birthday. ஹாப்பி பர்த்டே சொல்லு அத்தைக்கு. Okay Rashmi, happy birthday. Hey Kalvi, wishing you many more happy returns of the day. Yeah, you're stepping into 18, college போகிற பெரிய பிள்ளை ஆகிட்ட. பட் எங்களுக்கு இன்னும் நீ சின்ன பிள்ளை மாதிரி தான். We miss you so much. நான் பண்ண ஃபன் எல்லாமே நினச்சி பார்க்கும்போதெல்லாம் எப்பயுமே எனக்கு ஒரு ஸ்மைல் வரும் ஃபேஸில். ஐ ஹோப் இதுக்கப்புறமும் நிறையா நம்ம க்ரியேட் பண்ணுவோம் மெமரிஸை. நான் எப்பயும் கூட இருப்பேன். ஆஸ் அ பிரதராக இல்லை, ஆஸ் அ ஃப்ரெண்டாக கண்டிப்பாக அவங்க கூட இருப்பேன். ஆக்சுவலி லைட்டாக வருத்தம் தான் நீ இங்கே வர்றது. பிகாஸ் நீ அங்கே இருக்க மாட்ட. உன்னை வச்சு தான் அங்கே வந்து நான் ஃபன் பண்ணலாம்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, வெக்கேஷன் போகிறப்பெல்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். அண்ட் சீக்கிரம் இந்தியாவா நம்ம மீட் பண்ணலாம். அண்ட் இந்த பர்த்டேவை நல்லா செலிப்ரேட் பண்ணு, சூப்பராக என்ஜாய் பண்ணு. செகண்ட் ஹாப்பி பர்த்டே டு யூ ராஷ்மி. ஐ மிஸ் யூ ஸோ மச் அண்ட் ஐ லவ் யூ. Hey Raj, do you want me to wish you happy birthday to you? You know, I'm your lovely sister and you are the same to me. Happy are, jolly are, waiting for your arrival back to Coimbatore. We'll vibe and have fun together. Many more happy returns of the day. May God bless you, my dear. Happy birthday Raj. Hey Raj, wishing you many more happy returns of the day. You are such a charm girl. நம்ம இன்னும் நேரில் மீட் பண்ணதில்லை, பட் நம்ம நிறைய பேசியிருக்கோம். பட் ஐ ஹோப் வி வில் டெஃபினெட்லி மீட் சூன். சீக்கிரமாக இந்தியாவுக்கு வா, நம்ம மீட் பண்ணுவோம் கண்டிப்பாக. அண்ட் கீப் யுவர் ஸ்மைல் ஆல்வேஸ், ஸ்டே பிளெஸ்ட். அண்ட் ஐ வில் டெஃபினெட்லி ப்ரே டு காட் டு கிவ் all the blessings and bliss and happiness in this universe to you. Okay? Keep your smile always, and once again, happy birthday. Many more happy returns of the day, Rashmi. Stay happy and healthy. Your birthday filled with all the blessings you deserve. Birthday நல்லா என்ஜாய் பண்ணு, ஹாப்பியாக இரு. சீக்கிரமாக இந்தியா வந்துடும் இன்னும் 2 monthsல. I'm very happy about that. And once again, wishing you a very blessed happy birthday. Hi Raj, wish you many more happiness of the day. May your special day be as bright and beautiful as your smile. May God bless you. Love you. Bye. Happy birthday, Rashmi Akka. Ich wünsche dir eine schöne Geburtstag, Rashmi Akka. Ich wünsche dir ein schönes und wunderbares Jahr. Hi Rashmika, praise Lord. How are you? Many happy returns of the day. May God bless you, dear. And 18வது வயதிலும் கர்த்தர் இன்னும் உன்னை மேன்மேலுமாய் ஆசீர்வதிப்பாராக. இத்தனை ஆண்டு காலம் கர்த்தர் உன்னை நன்மையான பாதைகளை நடத்தி கொண்டு வந்தால் நல்ல ஒரு பெற்றோர்களை கொடுத்து நல்ல ஒரு இடத்துல வைத்து நீ வளர்ந்து கொண்ட எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். அந்த 18வது வயதிலையும் அதே போல கர்த்தர் உன்னை இன்னும் மேன்மேலுமாக ஆசீர்வதிப்பார். அவருடைய செட்டையின் மறைவில் வைத்து உன்னை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு போதையும் உன் கண்கள் காணும்படியாக கர்த்தர் செய்வார்.
அதனால் இந்த ஆண்டிலும் கர்த்தர் உன்னை விசேஷமாக எடுத்து பயன்படுத்துவாராக. வேத வசனம் சொல்கிறது, வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று சொல்லி, நீனும் தேவனுடைய கரத்தில் உள்ள ஒரு வெளியேற பெற்ற ஒரு பாத்திரம், நல்ல ஒரு அம்பாக நீ தேவனுடைய கரத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய். எங்கே நீ சென்றாலும் கர்த்தர் உன்னை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவராக. இதுவரை உன் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள், உன் வாழ்க்கையில் நடந்த அநேக மேபி அது உனக்கு வேதனையை ஊட்டக்கூடிய காரியமாக இருந்திருக்கான அது நல்ல ஒரு சாட்சியாக தேவன் உன் வாழ்க்கையில் அநேக சாட்சிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஒரு பலனை கொடுக்கும், ஒரு உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கு. அதனால இந்த ஆண்டிலும் கர்த்தர் உன்னை அப்படியாப்பட்ட நல்ல ஒரு சாட்சியாக எடுத்து பயன்படுத்துவார். நீ ஒரு நாளும் மறந்து விடாத. பலவான் கையில் ஒரு அம்பாக தேவனை வைத்திருக்கிறார். நீ தேவனுடைய கரத்தில் உள்ள ஒரு விலையேற பெற்ற ஒரு பாத்திரம். அநேகருக்கு பிரயோஜனமாக தேவன் உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். உன்னை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அதனால நீ எங்கே போனாலும் யாரு உன் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, தேவன் உன் கூட இருக்கிறார் என்பதை மறந்துடாத. அதுக்கு ஏற்றாற் போல வாழணும். விசேஷமா இனி வரக்கூடிய நாட்கள் பொல்லாத நாட்கள். ஏன்னா நம்மளுடைய ஏஜ் அந்த மாதிரி ஏஜ், அதனால நீ வரக்கூடிய நாட்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எல்லாரும் உன்னை பார்க்கும்போது உன் மூலம் ஆண்டவரை பார்க்கணும். அதான் ஆண்டவர் விரும்பக்கூடிய காரியம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நீ வாழ ஆரம்பிச்சுன்னா உண்மையிலேயே உன்னுடைய எதிர்காலம் எப்படி ஒவ்வொரு வாலிப வயதுல தாவீதோ, தானியேலோ, யோசேப்பு யாரெல்லாம் வாலிப வயதில் தன்னை ஒப்பு கொடுத்தாங்களோ அவங்களும் தேவன் வல்லமையா எடுத்து பயன்படுத்தான். அதே போல உன்னையும் தேவன் வல்லமையா எடுத்து பயன்படுத்த, உன்னுடைய பெற்றோருடைய விருப்பத்தின்படியே உன்னை நல்ல ஒரு ஆராதனை வீரனாக, வீராங்கனையாக எடுத்து பயன்படுத்துவார். அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு சுவிசேஷியாக தேவன் எடுத்து பயன்படுத்துவார். அநேகர் உருவாக்கக்கூடிய ஒரு குயவனாக தேவன் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். அதனால மறந்துடாத. கர்த்தர் உன்னை இன்னும் மேன்மேலுமாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். Once again, many happy returns of the day. God bless you, dear. Wish you happy birthday. 17 வருஷம் முடிஞ்சு போச்சு. 17 வருஷம் ஏசப்பா உன்னை கண்மணி போல பாதுகாங்க. நான் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எங்களுக்கு கிடைச்சது ஒரு பெரிய கிஃப்ட் தான். எங்களுக்கு நீ எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்க. நாங்கள் இது வரைக்கும் உனக்கு ஒன்றே செய்யலை. நீ தான் எங்களுக்கு எல்லா சப்போர்ட் நீ பண்ணியிருக்கிற தானாகவும். அதனால் இந்த வருஷத்தில் 18வது வயசில் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். அதான் எங்களுடைய ஆசை. நீ கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாக இரு. உன் இருதயத்தின் வேண்டுதலை ஏசப்பா நிறைவேற்றுவாங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ சோர்ந்து போகக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஏசப்பாவுக்கு நீ தெரிவிக்கணும். உன் வாஞ்சையெல்லாம் ஏசப்பாட்ட கேளு. அப்போ ஏசப்பா நிறைவேற்றுவாங்க. உன்னைய கொண்டு என்ன சித்தம் வச்சுருக்குறாங்களோ அதான் நடக்கும். நம்ம என்ன யோசித்தாலும் நடக்காது. அதனால் நீ கர்த்தர் சமூகத்தில் நீ காத்திரு. ஏசப்பா உனக்கு எல்லாம் ஏற்ற வேலையை நிறைவேற்றுவாங்க. நீ நம்மளுடைய ஆசை உனக்கு தெரியும் என்ன ஆசைன்னு. என்னுடைய ஆசையெல்லாம் நீ எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாக இருக்கணும். உன்னை எங்கேயோ இருந்து நம்மளை இங்கே கொண்டு வந்து ஒரு அல்கூர் சபையில் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. உன்னை உருவாக்கியிருக்கிறாங்க. அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் இதே மாதிரி எங்கே போனாலும் நீ கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிடக்கூடாது. நீ சாட்சியுள்ள ஜீவன் ஜீவிக்கணும். அதான் என்னுடைய ஆசை. நீ செய்வேன் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் many more happy returns of the day. God bless you. I love you, Rashmi. செல்லக்குட்டி ராஷ்மிக்கு விஷ் ஹாப்பி பர்த்டே. இந்த 18வது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிற கர்த்தருடைய மிஷினரியை நீ நல்லபடியாக ஃபியூச்சரில் இங்குள்ள இதே மாதிரி வாஞ்சியாக கொண்டு போய் சிறப்பாக செய்யவும், உன்னுடைய பர்சனல் லைஃப்பில் நீ நல்லா கர்த்தருடைய அறிவுறுத்தலின்படி அவருடைய விசுவாசத்தின்படியும் உன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பாக அமைய இந்த கர்த்தரில் உன்னை நாங்கள் வாழ்த்துகிறோம். Once again, many more happy returns of the day, Rashmi. God bless you. God bless you, Rashmi. Happy birthday. I love you. Thank you for watching this video, and also from the bottom of my heart, I thank all who spared your time for wishing her. May all our blessings and Almighty's blessings reach her, and we see in the upcoming days. I feel you enjoyed this video, Rash, and we need your constant support. For that, please do subscribe, share and comment our channel. Thank you.